சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வை. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரியா. இன்னைக்கே இந்த கல்யாணம் நடக்கணும்னு நினைச்சு மட்டும் இது பண்ணாதியா. அவன் வாழ்க்கையில நிலைச்சு நிக்கிற மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து அவனுக்கு கட்டி வையா. ஐயா, அவசரப்படாதியா. புடிச்சோன்னு கட்டி வைக்கிறதுக்கும் வேணான்னு வெட்டி விடுறதுக்கும் இவன் வாழ்க்கை ஒண்ணும் மரம் செடி கொடி இல்லையா. உன் பேச்ச கேட்டுட்டு உனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு இப்ப அவன் உட்கார்ந்துகிட்டு இருக்கான். நாளைக்கு நாம இல்லைன்னா கூட நம்ம பையனை நாம பாத்துக்கிற மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைக்கணும்யா. அவசரமா முடிவெடுக்கிற விஷயம் இல்லையா இது. ஆற அமர யோசிச்சு முடிவெடுத்து சரியானவளா அமைச்சு கொடுக்கணும்யா. இன்னும் கொஞ்ச நாள் போகட்டுமே, அதுக்குள்ள வேற ஒரு பொண்ணை பார்த்து அதுக்கப்புறம் கல்யாணத்தை பண்ணுவோம். வாங்க. அக்கா, ராம எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்களாக்கா? வேற வழி. இப்ப அவரோட மானத்தை காப்பாத்த என் கால்ல விழ கூட அவர் தயங்க மாட்டாரு. என்ன நடக்க போகுதுன்னு பாரு. ரேவதி, நீ என்ன முழுசா நம்புறியா? என்னங்க இப்படி கேக்குறீங்க? இல்லம்மா, நான் ஒரு முடிவெடுத்தா அது சரியா இருக்கும்னு உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? இருக்குங்க. ராம், அப்பா, உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? இருக்குப்பா. உன் வாழ்க்கை விஷயத்துல நான் எடுக்கிற முடிவுக்கு நீ கட்டுப்படுவல்ல? கட்டுப்படுவேப்பா. சொல்றேன். இந்த முகூர்த்தத்திலேயே என் பையனுக்கு கல்யாணம் நடக்கும். ஐயா சிதம்பரம், கொஞ்சம் யோசிச்சு முடிவெடியா. நீங்க சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் சித்து. என் பையனுக்கு இங்க இருக்கிற ஒரு பொண்ணதான் நான் கட்டி வைக்க போறேன். அது யாருன்னா அப்பா. ம், இல்லப்பா, இது என் வாழ்க்கை பிரச்சனைப்பா. அவசரப்படாம கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்கப்பா. நல்லா யோசிச்சிட்டப்பா. நான் பார்த்திருக்கிற பொண்ணு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணா மட்டும் இல்ல, நாளைக்கு எங்களுக்கு அப்புறம் உன்னை பாத்துக்கிறதுக்கு ஒரு அம்மாவாவும் இருக்கணும்னு யோசிச்சு நான் அந்த பொண்ணை செலக்ட் பண்ணிருக்கப்பா. யார் சொல்ல போறாரு? ஐயா, எலெக்ஷன் ரிசல்ட் மாதிரி ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா இருக்கு. தயவு செஞ்சு அது யாருன்னு சொல்லுங்கய்யா. சொல்றது என்ன, பொண்ணையே காட்டுறேன். பாட்டி. டீச்சர், நான் எந்த பொண்ணை கை காட்டுறனோ அந்த பொண்ணை தான் என் பையன் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது என்னோட ஆசை. ஆமா சார். ஐயோ அப்பா. நான் காட்டுற பொண்ணை அவன் கட்டிக்கிறதுக்கு சம்மதிப்பான். ஒருவேளை அவன் சம்மதிக்கலன்னா நீங்க அவனை சம்மதிக்க வைப்பீங்கல்ல? வேணாம் மீனா, ப்ளீஸ். சம்மதிக்க வைப்பேன் சார். நான் என் பையனுக்கு பார்த்த பொண்ணு
நீங்க தான் டீச்சர். பாட்டி பாட்டி நீங்க தான் டீச்சர் என் பையனை கல்யாணம் பண்ணிக்கணும். நான் நானா சார்? நான் உங்களை கேட்காம இந்த முடிவு எடுத்தது தப்புதான். அதுக்காக நீங்க என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ சார், உங்க ஆசிரமத்து பெரியவங்க கிட்ட சம்மதம் வாங்கணும் அது இதுன்னு சொல்லி ஏதாவது தட்டி கழிச்சிடாதீங்க. என் பையனுக்கு உங்களை தவிர யாரும் பொருத்தமா இருக்க மாட்டாங்க. கரெக்டா சொன்னீங்கப்பா. எஸ். என் பையனை கல்யாணம் பண்ணிக்கங்க டீச்சர். ஐயோ சார், நம்ம ஜெயிச்சிட்டோம் பாட்டி. சார் சார், நான் எப்படி சார்? வாங்க டீச்சர், போய் மணமேடையில உட்காருங்க. சார் அது இல்ல சார், நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்க ஆசிரமத்தை பத்தி யோசிக்கிறீங்களா? உங்க ஆசிரம பெரியவங்க கிட்ட வேணா நான் சம்மதம் வாங்குறேன். ஐயோ சார், நான் பேசுறேன், என்ன நம்புங்க டீச்சர். இப்போ வந்து நீங்க மணமேடையில உட்காருங்க, வாங்க. ஏன் டீச்சர் யோசிக்கிறீங்க?